अध्यक्ष महोदय, मैं प्रस्ताव करता हूं कि इस विधेयक को सभा द्वारा पारित किया जाए। प्रश्न है कि विधेयक को पारित किया जाए। जो सदस्य के पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में प्रस्ताव स्वीकृत हुआ, विधेयक पारित हुआ। நாட்டின் கிராமப்புற ஏழைகள் பலனடையும் வகையில் அவர்களுக்கு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை வழங்க உத்தரவாதம் அளிக்கும் சட்டத்தை 2005 அப்போதைய காங்கிரஸ் தலைமையிலான UPA அரசு அமல்படுத்தியது. இத்திட்டத்திற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என பெயர் சூட்டப்பட்டது. இதன் கீழ் ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளில் ஏழைகளுக்கு தினக்கூலி அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வழிவகை செய்யப்பட்டது. இத்திட்டத்தை மேம்படுத்தி வேலை நாட்களின் எண்ணிக்கையை 125 நாட்களாக உயர்த்த தற்போது மத்தியில் ஆளும் NDA அரசு முடிவு செய்துள்ளது. அதேபோல் இத்திட்டத்திற்காக செலவழிக்கப்படும் நிதியில் மத்திய மாநில அரசுகள் தலா 60-40% நிதிச்சுமையை ஏற்க வேண்டும். மிகவும் பின்தங்கிய பஞ்சாயத்துகள் கிராமங்களை தேர்வு செய்து எங்கெல்லாம் தேவை உள்ளதோ அங்கு பணிகளை ஒதுக்கும் வகையிலும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்ட திருத்த மசோதாவின் பெயரும் விகசித் பாரத் கிராமின் ரோஜ்கார் அஜீவிகா மிஷன் என மாற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் லோக்சபாவில் தாக்கல் செய்தார். இதன் மீதான விவாதத்திற்கு பின் இதன் மீது ஓட்டெடுப்பு நடந்தது. மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி எம்பிக்கள் அரசுக்கு எதிராக குரல் எழுப்பினர். கடும் அமளிக்கு இடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். मैं प्रस्ताव करता हूं कि इस विधेयक को सभा द्वारा पारित किया जाए। प्रश्न है कि विधेयक को पारित किया जाए। जो सदस्य के पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में प्रस्ताव स्वीकृत हुआ, विधेयक पारित हुआ। सभा की कार्रवाई कल शुक्रवार दिनांक 19 दिसंबर 2025 को प्राप्त 11 बजे तक के लिए स्थगित की जाती है. இந்த மசோதா நிறைவேறியதின் மூலம் கிராமப்புற ஏழைகளின் வேலைவாய்ப்பு நாட்கள் அதிகரிக்கும். உண்மையில் தேவை எங்குள்ளதோ அங்கு பணிகள் நடக்கும், கிராமங்கள் முன்னேற்றம் காணும் என அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். ஆனால் இந்த மசோதா சட்டமானால் ஏழைகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அவர்களின் வேலைவாய்ப்புக்கான அதிகாரம் தட்டி பறிக்கப்படும், மாநில அரசுகளின் நிதிச்சுமை அதிகரிக்கும் என்பதால் இத்திட்டம் மெல்ல மெல்ல காணாமல் போகும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மகாத்மா காந்தி நரேகா is one of the biggest employment generating program for this country. Not only for this country, entire world. You can see that this is one of the biggest employment generation scheme which was given by UPA government. Through the scheme we are given right for employment to the common people of this country. You can see that you can go through the provisions of the bill. The right which we given to the people of this country, the workers of this country, is going to be withdrawn. Basically, this is the major issue. The right of the common people having because we have given right to employment for the workers of this country. That basic right is going to be withdrawn by this government through this bill. And they are insulting father of nation also. Removing the name of Mahatma Gandhi is a clear insult to the nation, clear insult to Mahatma Gandhi.